தமிழ்நாட்டில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானங்கள் தொடர்பாக உரிய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 3 மாதத்திற்கு ஒருமுறை கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழனி பஞ்சாமிர்தம் தொடர்பாக பொய்யான தகவல்களை பரப்பிய பாஜகவை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் வினோஜ் பி செல்வம் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில்தான் அன்னதானம் வழங்குவதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பரண்டன்ட் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கி இருக்கின்றார்கள். இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.